தமிழ் சினிமாவில் நடந்ததை பற்றி பார்க்க போகிறோம். உலகநாயகன் கமலஹாசன் ரீசெண்டா நடந்த உத்தம வில்லன் பிரஸ் மீட்ல நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது உத்தமனும் வில்லனும் ஒரே ஆள் தான். இதில் இரட்டை வேடம் என்பது இல்லை, 2 வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஒன்று 8ஆம் நூற்றாண்டு, இன்னொன்று 21ஆம் நூற்றாண்டு. இதில் வழிந்தோடும் ரத்தம் ரத்த கலரி ஃபைட்டு அது கிடையாது. கார் தலை குப்புற விழுதும் கார் சேசிங்கும், மனிதர்களை ட்ரிப்பிள் சமர்சால்ட் அடித்து மிதிப்பதும், துப்பாக்கியால் சுடுவதும், ஸ்லோ மோஷனில் ஓடுவதும் இதெல்லாம் இருக்காது. இது மனிதர்களை பற்றிய படம். மொத்த காட்சி இல்லாமல் என் வாழ்க்கையே கிடையாதுங்க. ஆரம்பத்தில் இருந்து இந்த வீட்டில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது முத்தம் இல்லாமல் நான் வெளியே போனதே கிடையாது. ஒரு முத்தம் கூட வாங்காமல் நான் வெளியே போனால் அன்றைக்கி வேலை நடக்காது. எங்கள் அம்மாட்ட திரும்பி மறந்து போயிட்டா கூட முக்கிலேருந்து திரும்பி ஒரு முத்தம் வாங்கிட்டு போவேன். ஸோ முத்தம் என் கூட பிறந்த ஒரு உரிமை. லிங்கா படத்தோட 100வது நாள் விழா ஆல்பர்ட் தியேட்டரில் நடந்தது. சூப்பர் ஸ்டார் லிங்கா 100வது நாள் விழா கொண்டாடுறதுக்காக சென்னை ஆல்பர்ட் திரையரங்குக்கு வந்திருக்கோம். இந்த ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி இன்றைக்கி 100வது நாள். இதை ஒவ்வொரு ரசிகரும் ஒவ்வொரு வீட்டில் ஒரு விழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்கான். அதை தியேட்டரில் நாங்கள் இங்கே கொண்டாடிட்டு இருக்கோம். ரீசெண்டாக நேஷனல் அவார்ட் வின்னர்ஸோட லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. இதில் தமிழ் சினிமா துறையை சேர்ந்தவங்க நிறைய அவார்ட்ஸை வின் பண்ணியிருக்காங்க. Hi, this is Dhananjayan here. I'm very happy and proud that my book Pride of Tamil Cinema, about which a lot of write-ups came in the last so many months, has got the national level recognition as the best writing on cinema with a special mention. And it's a proud moment for me and my entire people, team who worked with me. சைவம் படத்துக்கு 2 தேசிய விருதுகள். சைவம் படம் மொத்த டீமே ரொம்ப ஒரு பெருமையான விஷயமாக நாங்கள் நினைக்கிறோம். நாமுத்துக்குமார் சார், உத்ரா உன்னிகிருஷ்ணன். இந்த சாங் தான் நாங்கள் ஃபஸ்ட் டே ஷூட் பண்ணோம். ஃபஸ்ட் டே ஆஃப் சைவம் ஷூட் பண்ணோம். அந்த சாங் ஜிவி எனக்கு மெயில் அனுப்பிச்சோடனே நான் ஃபீல் பண்ண விஷயம், ஒரு பங்கியமான கூஸ்பம்ஸ் வந்தது அந்த உத்ராவோட வாய்ஸில். அது இன்ன வரைக்கும் இருக்குது எனக்கு, அந்த சாங் கேட்கும் போதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு விருதாக தான் நினைக்கிறேன். இதை சைவம் திரைப்படத்திலே சென்ற ஆண்டு நான் எழுதிய அழகிய அழகிய பாடலுக்காக சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நேரத்திலே அன்பையும் மனிதநேயத்தையும் குழைத்து எழுதிய இந்த பாடல் கிடைத்திருப்பது கூடுதல் மகிழ்ச்சி. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான தருணம் இது. கடந்த ஆண்டு தங்க மீன்கள் நேஷ்னல் அவார்டு, இந்த வருஷம் குற்றம் கடிதல் தொடர்ந்து கிடச்சிருக்கு அதே அங்கீகாரம். ரெட்டடிப்பு மகிழ்ச்சி, பொறுப்புகள் கூடியிருக்கு. அந்த பொறுப்புகள் உணர்ந்து மேலும் நல்ல கதை களத்தோட சமூக பொறுப்போட படங்கள் தருவோம்னு நம்புகிறேன். மென்டல் மனதிலோட சாங் வெளியிடப்பட்டது. இந்த சாங் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மன் ட்ரெய்லர் லான்ச் ரீசெண்டாக நடந்துச்சு. இதில் வைரமுத்து சாரும் பிரபு சாரும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன்ல அந்த முதல் சீன்ல வந்த சிவாஜி தூக்கு கயிற்றை முத்தமிடுகிற வரைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனின் கோட்டை 1 மில்லிமீட்டர் கூட தாண்டவில்லை. முழுக்க சிவாஜி தான். அந்த உடம்பெல்லாம் இந்த பாத்திரத்தின் உணர்ச்சியை பாதத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் ஊற்றிக்கொண்டு தன்னை நிமிர்த்திக் கொள்கிறார் சிவாஜி கணேசன். தமிழ் உணர்வு உள்ளவர்கள், தமிழ் பட ரசிகர்கள், முக்கியமா இளைஞர்கள் பார்க்க வேண்டிய படம் இந்த படம். லக்ஷ்மி ராய் அண்ட் ஸ்ரீகாந்த் இணைஞ்சு நடிக்கிற சவுகார்பேட் மூவியோட லான்ச் ரீசெண்டாக நடந்துச்சு. கதை கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதே நேரத்தில் உழைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருந்துச்சு. டியூவல் ரோல் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அண்ட் அதே நேரத்தில் 3 விதமான சேஞ்ச் ஓவர்ஸ் இருக்குது எனக்கு, 3-4 விதமான சேஞ்ச் ஓவர்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்கும் ஸ்கோப், அட் தி சேம் டைம் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. நல்ல டீம். அண்ட் வடிவடியான அவருடைய டீமே வேகமான ஒரு டீம் சொல்லலாம். மியூசிக் டைரக்டர் பீட்ரோ சரி அண்ட் சினிமாட்டோகிராஃபர் சீனிவாஸ் ரெட்டியோ சரி, எல்லாருமே ஒரு நல்ல ஒரு கலெக்டிவ் டீம். அனுஷ்கா நடிக்கிற ருத்ரமாதேவியோட 3வது ட்ரெய்லர் வெளியிட்டிருக்காங்க. కాకతీయ ప్రజలారా சரித்திரம் பேசுவோட ஆடியோ லான்ச் ரொம்ப விமர்சையா நடந்தது. அதை பத்தின ஒரு ஷார்ட் கிளிப் பார்க்கலாம். மதுரையில் விளாச்சேரின்ற ஒரு கிராமத்தில் அமைதியாக போய்கிட்டு இருக்க வாழ்க்கையில் பாண்டி, சிவா, சரவணன் அப்படின்னு 3 கேரக்டரு. அந்த 3 பேர் வாழ்க்கையில் அமைதியாக போயிட்டு இருக்க வாழ்க்கையில் சமூகத்தில் மன்றாடம் பேப்பரில் பார்க்குறோம்ல, பேப்பரை திறந்தோம்னாலே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் அவங்க வாழ்க்கை எப்படி மாற்றுது அப்படின்றத இங்கே சினிமாவுக்கே உள்ள அந்த பாணியில்
சத்ரபதி அப்படின்ற ஒரு வெற்றி திரைப்படத்தை கொடுத்த இயக்குனர் ஸ்ரீ மகேஷ் சார் அவருடைய அடுத்த படைப்பு இது. ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு. அகத்திணை டீம் மீட் ரீசெண்டாக நடந்தது. இது வந்து ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப். அம்மா இல்லாத பொண்ணை வந்து அப்பா எப்படி வளர்த்துருக்காரு, காதல் வந்ததுக்கப்புறம் அந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கா தான் இந்த படத்தோட பிளாட். யோகான் டீம் மீட் ரீசெண்டாக நடந்தது. இந்த படம் முழுக்க ஐடியில் நடக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான விஷயங்களை மையப்படுத்தி தான் இந்த படம் உருவாயிருக்கு. இந்த படத்தில் ஹீரோ யாருங்கிறதே ஃபுல் அண்ட் ஃபுல் சஸ்பென்ஸ் தான். நீங்கள் படம் கிளைமேக்ஸ் பார்க்கும்போது தான் தெரியும். நீங்கள் பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தப்பாக யோசிக்காதீங்க, படத்தோட டீம் மீட் ரீசெண்டாக நடந்துச்சு. அது இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனும் தற்காலிக பணி நீக்கத்தில் இருந்தால் அந்த குடும்பத்தில் அவனுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் என்ன, அந்த மனிதன் தனிமைப்படுத்தப்படும் போது அவனுக்கு நடக்கிற இன்னல்கள் என்ன, இது அவன் எப்படி மீள்றான் அப்படிங்கிற கண்டென்ட்டை ஒரு 40 ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு கமர்ஷியலாக ஒரு நகைச்சுவையோட இந்த ஸ்கிரிப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.